ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான ரொம்பவும் வித்தியாசமாக சோயா கறி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்துக்கலாம். அதில் இந்த சோயா எல்லாத்தையும் போட்டுக்கலாம். சின்ன சைஸாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய சைஸாக இருந்தாலும் சரி, நல்லா சூடாக இருக்க தண்ணியில் இதை போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். 10 நிமிஷம் இது ஊறட்டும். அதுக்குள்ளே நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் போல் இது நல்லா ஊறிடுச்சு, தண்ணியும் ஆறிடுச்சு. இதை இந்த மாதிரி எடுத்து நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் உள்ளுக்குள்ளே இல்லாமல் இந்த சோயாவை மட்டும் நல்லா இந்த மாதிரி புழிஞ்சிக்கலாம். பெரிய சோயாவாக இருந்தால் ஒரு 20 நிமிஷம் போல் வச்சுருங்க. சின்னதுன்னா ஒரு 10 நிமிஷம் வைங்க. இதை இந்த மாதிரி புழிஞ்சு வச்சுக்கலாம். முதல்ல அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெயை இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம தடவிடலாம். நான் இந்த கரண்டியை வச்சு எப்படி எண்ணெயை இந்த மாதிரி தடவிட்டுருக்கேன் பாருங்கள். ஏன்னா நம்ம எந்த குழம்பு செஞ்சாலும் சரி, நம்ம முதல்ல இந்த மாதிரி எண்ணெய் எல்லா படுற மாதிரி வச்சிட்டோம்னா, நம்ம இப்போ ஒரு வெங்காயம் வதக்குனாலும் சரி, எல்லா இடத்துலையும் ஒட்டாமல் இருக்கும். அதனால் நம்ம எப்போவுமே எந்த குழம்பு செஞ்சாலும் அந்த எண்ணெயை வந்து இந்த மாதிரி ஊற்றிட்டு கொஞ்சம் எல்லா சைடும் படுற மாதிரி இப்படி தடவி விட்டுறணும். நம்ம இப்போ வந்து சோயாவை வறுக்க போகிறோம். அடுப்பில் செய்கிறதுனால இதை வந்து நம்ம எந்த பக்கம் அனல் வராதோ அந்த பக்கமாக வச்சுருக்கேன். அதாவது நம்ம அடுப்பில் இந்த 3 பகுதி 4 பகுதி அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துல நம்ம திருப்பி வச்சிட்டோம்னா இந்த சைடில் வந்து நெருப்பு வந்தால் பரவாயில்ல. ஏன்னா அந்த இடம் வந்து ரொம்ப சூடாகிடும் நம்ம இறக்கும் போது. இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க சோயா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இது கொஞ்சம் நேரம் நல்லா வறுக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே சைட்லலாம் எண்ணெய் போட்டுக்கிறதுனால இது அந்தளவுக்கு ஒட்டாது. இதை நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும். எண்ணெய் வந்து நல்லா சூடான பிறகு தான் போடணும். இப்போ இதை நான் நல்லா வறுத்துட்டேன். இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் ப்ரௌன் கலர் ஆன பிறகு நம்ம எடுத்துடலாம். இதை வந்து நம்ம கொஞ்சமாக தான் எண்ணெய் சேர்த்துருந்தோம். ஆனாலும் இது எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம். அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம். சோயா வந்து நிறைய இப்போ குழம்புல போட்டாலும் அந்த குழம்பு வந்து அதில் உள்ளே வந்துடும். தண்ணியில் போட்டாலும் நிறைய தண்ணி இழுக்கும், எண்ணெயும் இழுக்கும். அதனால் நம்ம வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்துக்கணும். நல்லா சூடான பிறகு போடணும். அப்போ தான் கடாயில் ஒட்டாது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நல்ல ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு பாருங்கள். இதில் கொஞ்சமாக பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் நல்ல நசுக்குனதாக இருந்தாலும் சரி, கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா கலந்துடலாம். இந்த மாதிரி பச்சை வாசனை போகட்டும். பூண்டோட பச்சை வாசனை போயிருச்சு. இதில் மிளகாத்தூள் பாருங்கள். இது வந்து சில்லி பவுடர் ₹1 ஒரு பேக்கெட்டு, சீரகத்தூள் வந்து ₹2. இந்த மாதிரி ஒடிஷா சைடில் மசாலாலாம் கிடைக்கும். ருச்சி, பாரத் அந்த மாதிரி ₹1 பேக்கெட் தான் இந்த மாதிரி வரும். பெருசாக வாங்கியும் வச்சுக்கலாம். நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பேக்கெட்னால இப்போ நம்ம ஒரு கரம் மசாலா, சீரகத்தூள் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி அப்படியே போட்டுடலாம். பெரிய மசாலாவாக இருந்தால் நம்ம தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்த வேண்டியிருக்கும். அதனால் இந்த மாதிரி மசாலா வந்து பயன்படுத்துவோம். ₹1 மிளகாத்தூள் வந்து 2 சேர்த்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1½ ஸ்பூன் இருக்கும். இந்த குழம்புக்கு இந்த மிளகாத்தூள் போதுமானது. இதுவே ரொம்ப காரமாகவும் கரெக்டாகவும் இருக்கும். 2 ₹1 பேக்கெட்டும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கோம். இதை நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு மிளகாத்தூளோட மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதங்க விடலாம். இது வந்து நம்ம வெங்காயம் பூண்டு வதங்கின அப்புறமா வெறும் தனி மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். பச்சை வாசனை போன உடனே தக்காளி சேர்த்துட்டோம். தக்காளி வந்து உங்களுக்கு புளிப்பு தன்மைக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 தக்காளி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி வறுத்துட்டு இதில் நம்ம செய்யும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதோட தக்காளி வந்து நம்ம கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கோம். நார்த் சைடில் வந்து அதிகமாக புளிப்பு தன்மை வந்து சேர்க்க மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். மசாலா வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக உப்பு சேர்த்துட்டு இப்போ தக்காளி நல்லா பேஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா கலந்து வேக வச்சுக்கலாம். தக்காளி நல்லா பேஸ்ட் ஆன பிறகு நம்ம பார்க்கலாம்.
தக்காளியிலேருந்து கொஞ்சம் தண்ணி வரதுனால நம்ம சைடில் வந்து கொஞ்சமாக பிடிச்சிருந்தாலும் அதை வந்து இந்த கரண்டியில் வச்சு இப்போ எடுத்து விட்டுடலாம். ஏன்னா அடியில் வந்து ஒட்டியிருந்தாலும் இந்த இடத்துல ஈஸியாக வந்துடும். இதில் இஞ்சி பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். நம்ம தக்காளி சேர்த்த அப்புறமா தான் இஞ்சி சேர்த்துருக்கோம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். தக்காளி நல்லா பேஸ்டாகி வரட்டும். தக்காளி வந்து கொஞ்சம் காயாக இருந்தது, அதனால் கொஞ்சம் வேக லேட் ஆகுது. தக்காளி நல்லா பேஸ்ட் ஆகும்போதே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம மசாலா சேர்த்துருக்கிறதுனால அது வந்து கருகாமல் இருக்கிறதுக்காக இப்போ கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ இல்லைன்னா ரொம்ப லென்த் ஆகிடுது. இப்போ இதை நல்லா இந்த மாதிரி சைடில் ஒட்டியிருந்தால் எடுத்து விட்டுடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்படி நல்லா கலந்துட்டு நம்ம வேக வைக்கலாம். தக்காளியோட இந்த மசாலா அந்த பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். எண்ணெயிலேயே நல்லா வதங்கிட்டு எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். சைட்லலாம் இந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். தக்காளியும் நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் தனியாத்தூள் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் சீரகத்தூள். இது ரெண்டுமே 2 ரூபா பேக்கெட்டு. இப்போ நம்ம மிளகாத்தூள் வந்து 1.5 ஸ்பூன் சேர்த்ததுனால தனியா ஸ்பூன் நீங்கள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட கூடவே நம்ம வறுத்து வச்ச சோயா, வேக வச்சு தோல் உரித்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. ஏன்னா நம்ம இப்போ தான் மசாலா சேர்த்துருக்கோம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நான் கரண்டியில் இந்த மாதிரி கட் பண்ணிடுறேன். நீங்கள் முதல்ல கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் வந்து நல்லா கலக்க போகிறதுனால அதை அப்படியே சேர்த்துட்டேன். இப்படி கலக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி விட்டால் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் முதல்ல சின்னதாக கட் பண்ணி வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்துட்டு கொஞ்சம் நேரம் இதை அப்படியே வேக வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தனியாத்தூள், சீரகத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துருந்தோம். அதோடு சேர்த்து சோயா, உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. மசாலா உள்ள ஊறிடுச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து ஏற்கனவே சோயாவும் நம்ம சுடுதண்ணியில் போட்டு எண்ணெயிலையும் வறுத்து வச்சுருக்கோம். அதனால் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நம்ம கொதிக்க வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மீடியமான தீயில் இதை நம்ம கொதிக்க வைக்கலாம். பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு. 5 நிமிஷம் கழித்து நல்லா கொதித்த அப்புறமா எண்ணெய் எல்லாம் மேலே இப்படி தெளிஞ்சு வந்துடும். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம நல்லா ஸ்டார்டிங்கில் 5 நிமிஷம் கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா எண்ணெய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். ஆனால் குழம்பு ரெடியான அப்புறமா மொத்த எண்ணெயும் மேலே நல்லா தெளிஞ்சு ஓரத்தில் வந்துடும். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கரம் மசாலா பேக்கெட் லாஸ்ட்டாக போட்டு இறக்கிடலாம். இது வந்து 2 ரூபா. தனியாத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் 2 ரூபா பேக்கெட்டு. சிக்கன் மசாலாவும் 2 ரூபா. தனி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், சப்ஜி மசாலா, இந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் 1 ரூபா பேக்கெட்ஸ் இருக்குது. ஸ்பூன் கணக்கில் பார்த்தோம்னா ஒரு 1/2 ஸ்பூன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்கூடவும் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாக வருங்க. நன்றி, வணக்கம்.